அம்மா எனக்கு நான் வந்து இன்னொரு சிச்சுவேஷன் தரேன்னா, இப்போ வந்து யாரோ உன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை யாரோ உன் வீட்டில் வந்து பாய்சன் குடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல நீ எப்படிமா டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவ? இல்லை புளியை கரைச்சி கொடுப்பாங்க அந்த காலத்துலலாம், சாணியை கரைச்சி கொடுப்பாங்க, இதை வெளியே வந்துடும். ஆக்சுவலி என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க பாய்சன் குடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ உங்கள் வீட்லேயோ இல்லை பக்கத்து வீட்லேயோ, நீங்கள் உடனே வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணிடணும், 108 வர வச்சு கொண்டு போயிடணும். ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு தெரியலன்னு. எப்பவுமே என்னன்னா, இப்போ வந்து நீங்களா இந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடாது எதுவுமே. இந்த மாதிரி புளி கரைச்சி கொடுக்க இது வந்து மித்து தான். நிறைய பேர் அப்படி சொல்றாங்க, புளி கரைச்சி இந்த முட்டையை கொடுத்தா வந்துடும், கையை வச்சு வாந்தி எடுக்க வச்சா. ஆக்சுவலி என்ன சோப்பு கரைச்சி கொடுக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அப்சல்யூட்லி ராங். இதெல்லாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ அவங்க குடிச்சது வந்து தொண்டை வழியாக தானே போகுது, போயிட்டு வயிற்றுக்குள்ள வந்து போயிடுச்சு. அது வந்து இப்போ மறுபடியும் நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா அந்த வலியெல்லாம் டேமேஜ் பண்ணிடும். அது தொண்டை எல்லாமே வந்து டேமேஜ் பண்ணிட்டு வந்துடும். ஸோ அதனால என்ன குடிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஆசிட் எதனா குடிச்சிருக்காங்கன்னா அது போகும்போதே நிறைய டேமேஜ் காஸ் பண்ணி உள்ளே போயிடுச்சு. இப்போ எடுக்கும் போது அதை விட அந்த டேமேஜ் வந்து அதிகமாக படுத்துறோம் நம்ம. ஸோ நம்மளா வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வாமிட் எடுக்க வைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. குடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சா உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போக வச்சிடணும். இதுதான் நம்மளால பண்ண முடியும். சூப்பர்.